வணக்கம் சென்னை எஸ்கேபிஜிஎன். இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள். என்னன்னு கேட்டால், நம்ம சப்ஸ்கிரைபர் 500க்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா, அம்பத்தூரில் சுகுமார்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் எம்எம்எஸ்டி லேப்டு வரலாறு பெட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரது யூடியூப்பில் முதல் நான் சேனல் பார்த்துட்டு அவர் கால் பண்ணி அவர்கிட்ட பேசும்போது அவரை போய் நேராக சந்தித்தேன். சந்திக்கும் போது புறாங்களை பற்றி சில விஷயங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டேன். நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம லேப்டாப் பார்த்துட்டு என்ன சொன்னாப்புல, நீங்களும் யூடியூப்பில் போடலாமே புறாங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. யூடியூப்பில் புறாங்களை வீடியோ பார்க்குறது எனக்கு பிடிக்கும், ஆனால் என் சேனலில் யூடியூப்பில் வரணும்னு நான் நினைக்கல. இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எங்கெங்கே வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ நண்பர்கள் கிடச்சிக்கிறாங்கன்னா அது காரணம் அவர் தான். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அவருடைய சேனலில் போடுறேன், போய் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க போய் பாருங்கள், சரிங்களா? சொல்கிறதுக்கு வேர்ட்ஸ் இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமாகுது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் ஓட்டுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் சாதாவும் ஜாக்கில் கர்ணப்புறாவும் இருக்குன்னு ஆல்ரெடி காட்டியிருக்கேன். இவங்கள நான் பறக்க வச்சு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள் அந்த வீடியோ எப்படி புறாங்க பறக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் மேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி. புறாங்க யாருக்குன்னா நம்மளுக்கு தேவை இந்த லைனில் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் பார்த்து கம்மியாக நான் கொடுக்குறேன். எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஓட்டி பாருங்கள். அப்போ தான் நம்ம புறாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நான் ஒரு புறாவும் செலெக்ஷன் பண்ணி தான் வைக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இவர் பார்த்தீங்கன்னா போன வீக் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவர். இவர் ஃபீமேல், இது செக்கரில் டாக்டர் செக்கரில் ரேசிங் ஹோமரு. இதோடைய மெயிலும் காட்டுறேன் பாருங்கள். இவங்க 2 பேரும் நான் போன வீக் எடுத்துகிட்டு போய் விட்டேன். 2 பேரும் காலையில் ஒரு 8-9 மணி இருக்குவாங்க விடும்போது. இந்த லேஃப்ட்டுக்கு மதியானம் வந்துட்டாங்க. ஆமாம், எல்லாம் சிங்கிள் டைலில் தான் இருக்கும். இதில் யாருக்காச்சும் விடைங்க வேணும்னா கூட நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். எடுத்து நீங்கள் ஓட்டி பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய இது தெரியும். இந்த செஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாரி இருக்கணும். ஆனால் அந்த கோடு இந்த இந்த இதெல்லாம் வந்து தெரியக்கூடாது. நல்லா தீனி அந்தளவுக்கு போட்டு அவங்க நல்லா பார்க்கணும், சரிங்களா? இவர் பாருங்கள், இவர் மெயில், இவர் அதுடைய ஜோடால். நம்ம 2 பேர் தான் ப்ளே பண்ணேன். இப்போது முட்டை வச்சுருக்காங்க. நான் அடுத்து இதில் வந்து இவங்க வெடைங்க வந்ததுன்னு காட்டுறேன் நான், சரிங்களா? பாருங்கள், ரெக்கை பேட்டர்னு, சிங்கிள் டைல் வாலு இதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நம்ம சாதாபுரம் கர்ணபுரா சொன்னால அதை ஃப்ளை பண்ணுறத பாருங்கள். நல்லா கொஞ்சம் உத்து பாருங்கள், அப்போ தான் தெரியும், சரிங்களா? ஏதோ வானத்தை காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. பாருங்கள், ஒரு 4 பேர் ப்ளே பண்ணுறாங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணியும் காட்டியிருப்பேன் பாருங்கள். இந்த லைனில் யாருக்காச்சும் புறா தேவைன்னாலும் நம்மகிட்ட சொல்லுங்கள், நம்மகிட்ட இருக்குது. தெரியுதுங்களா? பறக்க ஆரம்பித்தாங்கன்னா வலிச்சிரும் போயிடுவாங்க மேலே. அதேமாதிரி அடியும் நல்லா அடிப்பாங்க. கர்ணப்புறாவும் டைமிங்ஸ் அதெல்லாம் நல்லா லாங்கில் போய் பறக்கும். யாருக்காச்சும் தேவைன்னும் போது இந்த கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன், சரிங்களா? பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சும்மா விளையாட்டாக போட்டது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நண்பன் சுகுமார் தான், சரிங்களா? இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. பாருங்கள், பார்த்துட்டு யாருக்காச்சும் சாதா புறாவிலையும் டைமிங் சாதாலையும் இல்லை கர்ணப்புறாவிலையாச்சும் இல்லை ஓமர் புறா ரேசிங் ஓமர்லேயும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கொடுக்குறேன், சரிங்களா? தெரியுதுங்களா? மேலே ஒரு 4 பேர் பறந்துட்டுருக்கிறது. காலையில் ஓட்டி விட்டோன்னா
மதியானத்துக்கு மேலே தான் அவங்க இறங்குவாங்க. காலைல கேஜில் தண்ணி வச்சுட்டு ஓட்டி விட்டுனா குடிச்சிட்டு பறந்துட்டாங்கன்னா அதோட இறங்குறது கொஞ்சம் லேட்டு தான். அதிலும் குறிப்பாக அந்த ஜாக்கு குல்தாரில் வந்து இந்த இது சொன்ன கர்ணப்புறா சிங்களாகவே பாருங்க, அது சீக்கிரத்தில் இறங்காது. அது இவங்கெல்லாம் நம்ம வேர்க்கலை கொடுத்து இவங்கள பக்கத்தில் வர வைக்கிறது. புறாங்க நம்மகிட்ட எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்குதோ அதுங்க நம்மகிட்ட இருந்து பயப்படாதுங்க. சரிங்களா, நம்மளை பார்த்து புறாங்க பயப்படக்கூடாது. நம்ம ஆள் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஓடியாடுற அளவுக்கு வச்சுக்கணும். புறாங்களை எங்கே இருந்தாலும் நம்ம கூப்பிட்டா நம்மக்கிட்ட வந்துடுற மாதிரி இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டாலும் நம்மளை பார்த்து பயப்படக்கூடாது. சரிங்களா, அதை மெயின்டைன் பண்ணிங்க. புறாங்களை நல்லா பார்த்துங்க. கையில் வேர்க்கலை இருக்கான்னு பார்க்குறாங்க. வேர்க்கல்ல ஒச்சக்கல்லைன்னா ரொம்ப இஷ்டம் இவங்களுக்கு. அதை கொடுத்து நீங்கள் கிட்ட க்ளோஸாக வர வச்சுங்க, பார்த்துங்க. இதுவரையிலும் நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.